ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யாரை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் வர சகுனியை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பேச போகிறோம். ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன், ஒரு வீடியோ. அதில் பார்த்திங்கன்னா வாய்ஸ் வந்து சரியாக கேட்காததுனால திரும்ப வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சகுனியோட ஃபோட்டோ எதுவும் கிடைக்காததுனால ஒரு ஃபோன்லேருந்து தான் நான் வந்து இது எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். நான் ஆக்சுவலாக மகாபாரதத்தில் வர சகுனி பார்த்திங்கன்னா ரொம்ப சூழ்ச்சி பண்ணுவார். ஒரு ஒரு நாட்டையே வந்து சூழ்ச்சி பண்ணி அழித்தார். அந்த மாதிரி தான் வந்து நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவர் வந்து அவங்க அப்பாவுக்கு கொடுத்த வாக்குக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணுறாரு. மற்றபடி அவர் நல்லவர் தான். என்ன அந்த வாக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வேறு யாரும் இல்லைங்க, காந்தார தேசத்து மன்னர் சுபாலரோட பையன்தான் அவர். கடைசி இளைய மகன், 100வது மகன் தான் அவர். துரியோதனன் துச்சாதனனுக்கு மட்டும் 100 பேர் சகோதரர்கள் கிடையாது, அவருக்கும் வந்து 100 பேர் இருக்காங்க. இவர் வந்து 100வது மகன் அந்த காந்தார தேசத்து மன்னன் சுபாலருக்கு. அவரோட அந்த காந்தார தேசத்து மன்னனோட பொண்ணு தான் வந்து பார்த்திங்கன்னா காந்தாரி, அதாவது துரியோதனன் துச்சாதனனோட அம்மா. ஆக்சுவலாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அஸ்தினாபுரத்து அரசர் திருதராஷ்டிரருக்கு பொண்ணு கேட்கறதுக்காக வந்து காந்தார தேசத்துக்கு பீஷ்மர் வந்து வராரு. அவரோட படையை பார்த்து அஞ்சு காந்தார தேசத்து மன்னர் சுபாலர் என்ன பண்ணுறாரு, பொண்ணு கொடுக்கறதுக்கு வந்து ஒத்துக்கிறாரு. ஆனால் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஒரு நாட்டு அரசன் வந்து ஒரு படையை பார்த்து அஞ்சறது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் அவர் பயந்து பொண்ணு வந்து கொடுக்கறதுக்கு சம்மதிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் பீஷ்மருக்கு வந்து விஷயமே தெரியுது. கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, காந்தாரிக்கு வந்து ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷம் இருக்குது. அந்த தோஷம் என்னன்னு பார்த்திங்கன்னா, காந்தாரியோட முதல் கணவர் வந்து இறந்துருவாருன்னு சொல்லிட்டு இது ரகசியமாக அவர் வந்து காந்தாரியோட ஜாதகத்தை வந்து பார்த்தப்போ சுபாலருக்கு தெரிஞ்சதுனால ஒரு வெள்ளாட்டு கடாவை வந்து கல்யாணம் பண்ணி வச்சு அவங்கள வந்து பலி கொடுத்துட்றாங்க, அந்த வெள்ளாட்டு கடாவை. இதை தெரிஞ்ச பீஷ்மர் வந்து என்னதான் வெள்ளாட்டு கடாவை ஆடாக இருந்தாலும் ஒரு விதவை வந்து அஸ்தினாபுரத்துக்கு மகாராணியாக வந்தால் அது அஸ்தினாபுரத்தோட கௌரவ குறைச்சல் நினச்சின்னு பீஷ்மர் என்ன பண்ணுறாரு, அந்த காந்தார தேசத்து மன்னன் சுபாலர் அவங்களோட பிள்ளைகள் 100 பேரையும் கூட்டிகிட்டு வந்து ஜெயிலில் போட்டுடுறாரு ஃப்ரெண்ட்ஸ். அதுவே அவர் பண்ண மிகப்பெரிய தப்பு. அதுலேயும் மிகப்பெரிய தப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, தினமும் ஒரு கைப்பிடி சாதத்தை மட்டுமே அந்த ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுத்துன்னு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுபால மன்னர் என்ன பண்ணுறாரு, ஜெயிலில் எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பேசுகிறாருன்னா, இந்த ஒரு கைப்பிடி சாதத்தை சாப்பிட்டு யாராலையுமே உயிர் வாழ முடியாது. இங்கே இருக்கிறவங்களே உடல் வலிமை குறைவாக இருந்தாலும் புத்தி கூர்மை அதிகமாக இருக்கிறது சகுனிக்கு மட்டும்தான். அதனால் சகுனிக்கு மட்டும் இந்த ஒரு கைப்பிடி சாதத்தை கொடுத்து அவனை வந்து உயிர் வாழ வைப்போன்னு சொல்லிட்டு சுபால மன்னர் எல்லார்கிட்டேயும் பேசி முடிவு பண்ணி தினமும் கொடுக்குற அந்த ஒரு கைப்பிடி சாதத்தை, எல்லாருக்கும் கொடுக்குற அந்த ஒரு கைப்பிடி சாதத்தை சகுனிக்கு மட்டுமே கொடுத்து அவரை வந்து உயிர் வாழ வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் எல்லாரும் பட்னியாக இருந்ததுனால ஒருத்தராக வந்து இறந்துக்கிட்டே வராங்க. கடைசியில் சுபால மன்னர் இறக்கும் தருவாயில் சகுனியை கூப்பிட்டு அவரோட நல்லா இருந்த காலை வந்து உடச்சிடுறாரு. அவரோட நல்லா இருந்த காலை வந்து உடச்சிடுறாரு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சகுனி வந்து வலியால் துடிக்க அப்போ என்ன சொல்கிறாருன்னா, எப்பெல்லாம் உனக்கு இந்த வலி ஏற்படுதோ அப்பெல்லாம் எந்த அஸ்தினாபுரத்தோட கௌரவம் குறைஞ்சி போகுதுன்னு அந்த பீஷ்மர் நம்மளை கூட்டிகிட்டு வந்து இந்த ஜெயிலில் போட்டாலும் அந்த அஸ்தினாபுரத்தையே நீ அழித்து அதனோட வீழ்ச்சி
யாருமே இல்லாத அந்த அஸ்தினாபுரத்தையே நீ அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் இறந்ததுக்கப்புறம் என்னோட கை விரல் எலும்புகளை உடச்சி பகடையாக செஞ்சு அந்த பகடை மூலியமா நீ அவங்கள பகடை விளையாடுறதுக்கு கூப்பிட்டு விளையாட வைக்கணும். அப்படி விளையாடும்போது நீ எந்த எண் வந்து வரணும்னு நீ நினச்சி உருட்டுறியோ அந்த பகடையை, அந்த எண்ணாக நான் உருளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபால மன்னர் சொல்லிட்டு இறந்துடுறாரு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சகுனி வந்து அந்த மாதிரி பண்ணுறாரு. மற்றபடி அவருக்கு வந்து எந்த ஒரு அதாவது பாண்டவர்கள் மேலே எந்த ஒரு கோபமுமே கிடையாது. அவங்க அப்பாவுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றணுன்றதுக்காக மட்டும்தான் இதை வந்து பண்ணுறாரு. இதில் சோகமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தன்னோட குலத்தை அழிக்க வந்தவர், தன்னோட கௌரவரோட அந்த குலத்தை அழிக்க வந்தவர் சகுனின்றது தெரியாமலே துரியோதனன் அவர் பேச்சை கேட்டு பாண்டவர்களை சண்டைக்கு இழுத்து கடைசியில் வந்து எல்லாருமே இறந்துடுறாங்க. இதில் ஒரு முக்கியமான குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, பாண்டவர்களில் சகாதேவனுக்கு மட்டும் வந்து எதிர்காலத்தில் என்ன நடக்குன்ற விஷயத்த வந்து தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து சகாதேவன் என்ன சொல்கிறாரா, இப்போ சந்தோஷமாக உனக்கு துரியோதனனை தவிர எல்லாருமே அழிஞ்சிடுறாங்களா ஃப்ரெண்ட்ஸ். கடைசியில் வந்து அந்த சந்தோஷத்தில் சகுனி சிரிச்சிட்டு உட்காந்துட்ருக்கும்போது துரியோதனன் மட்டும் உயிரோடு இருக்கானா. அப்போ வந்து சகாதேவன் வந்து சொல்கிறாரா, இப்போ உனக்கு சந்தோஷமா போ, உன்னோட அந்த காந்தார தேசத்தை சந்தோஷமாக ஆளுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரா. அதுக்கு சகுனி சொல்கிறாரா, கூனி குறுகி வந்து உட்கார்றாரா, என்னோட தோல்வி வந்து என்னோட மரணம் வந்து ஒரு வெற்றியான மரணமாக இருக்கணும், தோல்வியாக மரணமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சகாதேவன் மேலே அம்புகளை ஏவுறாரா. கடைசியில் சகாதேவன் அவரை தலையை வெட்டி இந்த மகாபாரத கதை முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சொன்ன ஸ்டோரி பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.